As an old friend used to say, it's hero time. ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நமக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பென்டென் டைனமிக் காமிக்ஸோட இஷ்யூ 3 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஷ்யூவோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட்டாக மாறின பென் வந்து குவென்னுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன அடையாளம் தெரியலையா குவென் உனக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா குவென் வந்து அந்த ஆர்வியை ஓட்டிக்கிட்டே வந்து அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு. இந்த ஏலியனை பிடிச்சிட்டு போய் பென்னு மூஞ்சில காட்டி அப்பா அவனை நம்ப வைக்கிறேன். பென்னு பார்த்தீங்கன்னா அப்போ தப்பிக்க முடியாமல் எங்ககிட்ட உருண்டை வந்துட்டு இருக்காரு. அடச்சா. அப்போ குவென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வியை நிறுத்திட்டு ஒரு பேட்மிண்டன் பேட்டை எடுத்துக்கிட்டு வந்து கேனன் போல்ட்டா மாறின பென்னை வந்து அடிக்க ஒடியாராங்க. லேடிஸே இராணுவப்பட அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டை தூக்கிட்டு வரும்போது ஒரு டோனில் ஒடியாராங்க அவங்க. சண்டை கூட போடாமல் இந்த உலகத்தில் நீ அழிச்சிடலாம்னு பார்க்குறியா ஏலியன் அப்படிங்கிற மாதிரி குவென்னு வந்து கத்திக்கிட்டே அந்த கேனன் போல்ட்டா மாறின பெண்ணை அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வராங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட்டா இருந்து மறுபடியும் இன்னும் நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாரு. பென் வெயிட் பண்ணு, இது நான் தான். பென் என்ன விளாடுறியா? அப்படி சொல்லலாம் தான் எனக்கும் ஆசை. ஆனால் நீ எப்படி ஏலியனா மாறின? எனக்கு மட்டும் என்ன தெரியும், காட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ வானத்துலேருந்து விழுந்துச்சு. அது பக்கத்தில் போனால் டப்புன்னு வந்து அது என் கையை பிடிச்சிக்கிச்சு. நான் பயத்தில் அங்கேருந்து ஓடி போக ஒன்று ஒன்றா மாறிட்டு இருக்கேன். ஆனால் அது நான் கிடையாது, ஆனால் நானாக தான் இருக்கேன். என்னன்னு எனக்கு புரியல குவென், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆர்மியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னதான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி பேஸில் இருக்க கொலோனல் ரோசமை வந்து காட்டுறாங்க. எவ்ரிபடி ஸ்டெப் இட் அப். கேலரியோட யூனிட் வந்து டார்கெட் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொலோனல் ரோசம் வந்து அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ராம்சி, என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? நான் கேலவே கிட்ட டைரெக்டாக பேசணும். ரெடி பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். சேனல் வைட் ஓப்பனாக இருக்குது, ஆனால் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஹாப்பர், திஸ் இஸ் மொபைல் கமாண்ட். கொலோனல் ரோசனுக்கு அப்டேட் வேணும். பதில் சொல்லுங்கள் கொலோனல். எனக்கு எந்த ரிப்ளையும் வரமாட்டேங்குது. அடச்சா, இது ஏதாவது கம்யூனிகேஷன் மேல் ஃபங்க்ஷனா? நம்ம இதை உடனே என்னன்னு பார்க்கணும். பெரிமீட்டர் பிரிட்ஜ் இன்ட்ரூடர் அலர்ட் சார். யாரையும் நம்ம பெரிமீட்டருக்குள்ளே வந்திருக்காங்க. இன்ட்ரூடரா? என்ன நடக்குதுங்க? அப்போ பார்த்தோம்னா கிராப் வந்து அந்த ஆர்மி பேஸையே போட்டு தரமட்டமாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிரகத்தோட பாதுகாப்பு பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அங்க பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸ் ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு இவங்க அவுட் கன்னடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை ஒழுங்கா முடியும்னு எனக்கு தோணலை. அப்போ பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு வந்து கொலோனல் ரோசம் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. அதுதான் நம்ம டார்கெட். எல்லாரும் வந்து அதை குறி வச்சு எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க. அதை மொத்தமாக எரிச்சிருங்க. என்ன இலவடா இது? அப்போது கிராப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆம்னி சிக்னல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. நான் வந்த மிஷின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராப் வந்து அந்த ஆர்மி பேஸில் ஒரு பெரிய பாமா போட்டு எல்லாத்தையும் தகர்த்துறாரு. அதுலேருந்து தப்பிச்ச கிராண்ட்பா மேக்ஸ் எப்படியோ ஒரு ஓரமாக போய் ஒரு டிவைஸை எடுத்து அதை வந்து ஆன் பண்ணுறாரு. சே, இதை நான் பண்ணவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது, இதை தான் பண்ணி ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஆர்வேயில் பென்னும் குவென்னும் வந்து அவன் ஏலியனா மாறின விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடச்சா, இதை நான் கண்ணால் பார்க்காம இருந்திருந்தேன்னா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். இது என்னது பென் அப்படின்னு பென்னை பார்த்து குவென் கேட்குறாங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும் பென்? நானும் உன்ன மாதிரி தான் குழம்பி போயிருக்கேன். திடீர்னு வந்து என் கையில் ஒட்டிக்கிட்டு என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கும் ஒன்றும் புரியல. அதை என் கையிலேருந்து எடுக்கவும் முடியல. சரி பென், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிராண்ட்பாவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். என்ன நடக்குதுங்க? இன்ஜின் ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது? ஓ ஓ ஓ ஓ, வண்டி தானே மூவ் ஆகுது. இது என்னடா புதுசாக இருக்கு? சரி, யாரு தான் அந்த வண்டியை ஓட்டுறது? கண்டிப்பாக நான் ஓட்டலை, அது எனக்கு தெரியும். அப்போ இது என்ன தானா ஓடுதா? உனக்கு எப்படி தெரியல பென்? ஆனால் எனக்கு இந்த சம்மர் வெக்கேஷன்லேருந்து வீட்டுக்கு போனால் போதும்னு இருக்குது. என்ன சொல்கிற பென்? அப்போ இது உனக்கு ஃபன்னா இல்லையா? அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஆர்வி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கேம்ப்குள்ளே போயிட்டு நிற்கிது. அப்பாடா, ஒரு வழியாக வண்டி நின்றுச்சு. அப்போது அந்த கிராப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப போர் அடிக்குது. நான் கலவரத்தை சூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த கிராப் பார்த்தீங்கன்னா அந்த பேஸையை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ குவென் பார்த்தீங்கன்னா ஐயோ, இது ஏதோ மிலிட்ரி காம்பவுண்ட் போலே, அங்கே ஏதோ மான்ஸ்டர் வேற இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் குவென்,
பயங்கர இன்டென்ஸாக ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போ கிராப் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படின்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சதக்குன்னு கொண்டுட்டு இருக்கிறாரு. பென் இன்டென்ஸா? அங்க பாரு, மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி தேவை. நீ இப்போ அந்த ஏதோ மாறி அது மாதிரி போய் அவங்களுக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயும் வந்து அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கிராபுக்கு வந்து சிக்னல் கிடைக்குது. ஆம்னி சிக்னல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டாக மாறின பென் கிராபை நோக்கி ஓடி வராரு. வினோத ஜந்து, அப்படி இங்கே பார்த்து போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிராபை நோக்கி ஓடி வராரு. அப்புறம் இந்த அடியை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ கிராப் பார்த்தீங்கன்னா நீ என்ன இந்த கிரகத்தோட பெட்ரோசெப்பியனா? அப்போ கிராபை பற்றின லெஜண்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அப்படி உனக்கு தெரியலனா நீ அதை யாருக்கும் சொல்றதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன். நான் கடைசியாக ஒரு பெட்ரோசெப்பியன் கூட சண்டை போட்டு பல இயான்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டைமண்ட் ஹெட்டாக மாறின பென் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ இங்கே பக்கத்தில் இருந்து எங்கேயோ வர கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு எர்த் அப்படின்னு அந்த டைமில் கூட ஃபன் பண்ணிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராபை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு பென். உன்கிட்ட பவர் இருக்கு, ஆனால் டிசிப்ளின்ல உன்னோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எனக்கு ரொம்ப ஃபெமிலராக இருக்கு. அப்போ பென் பார்த்தீங்கன்னா வாட் எவர் மேன், நீ இங்கே வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ என்னோட ஹோம் டஃப்ல இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிராப் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது ஓரமாக ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த கிராண்ட்பா மேக்ஸ் என்னது ஹோம் டஃபா? அடாச்சா, அது பெண்ணா? அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிறாரு. அப்போ கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பீம் மாதிரி விட்டு பெண்ணை அட்டாக் பண்ணுறாரு. ஓ ஜஸ்ட் மிஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து டைம் அவுட் ஆகுது. ஆடாச்சா, இப்போதான் இது நடக்கணுமா? போச்சு போச்சு போச்சு. அப்போ கிராப் பார்த்தீங்கன்னா இது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இது ஆம்னிட்ரிக்ஸா? அந்த ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு கீழ்த்தரமான உயிர்கிட்ட இருக்கா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். காங்கடர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆடாச்சா, இது நல்லதுக்கே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறின பென்னை கிராப் மறுபடியும் அட்டாக் பண்ணுறாரு. குவென் ஆர்விக்குள்ளே இருந்துக்கிட்டு பென் அங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போன்னு பேக்ரவுண்டில் இருந்து ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை ஏலியன். கிராண்ட்பா, கிராண்ட்பா நீங்கள் எங்கே போயிட்டீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒரு ஏலியன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை மன்னிச்சிருக்குவேன். நீ ஆல்ரெடி பார்க்கக்கூடாத நிறைய விஷயத்த பார்த்துட்ட. அதை பற்றி நாம் பின்னாடி டீல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உன் கசினுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போது கிராப் பார்த்தீங்கன்னா நத்திங் பர்சனல் அர்த்லிங், ஆனால் யூனிவர்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தர் தோத்து தானே ஆகணும். ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் பயத்தோட குவென் இப்படி ஒரு தைரியமான வார்த்தையை சொல்கிறாரு. இன் த நேம் ஆஃப் அல்டிமேட் காங்கரர் அப்படின்னு கிராப் வந்து அங்கே கதறிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. இந்த பச்சை கலர் லைட்டு நான் நினைக்கிறதா இருந்துச்சுன்னா இதுதான் சரியான நேரம். லெட்ஸ் கோ. ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து வந்த அந்த க்ரீன் கலர் லைட்டை பார்த்துட்டு பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்வியில் இருக்கிற கிராண்ட்பா மேக்ஸையும் குவென்னையும் காட்டுறாங்க. கிராண்ட்பா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் கிடையாது. ரூஃபில் இருக்க அரே மூலிமா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பார்ட்டிகல் பஸ்ட்டை வந்து நான் இப்போ உருவாக்கினேன். அது மூலிமா அங்கே இருக்கிற அந்த ஏலியனோட மண்டையை வந்து குழப்ப முடியும். அந்த கிரேட்டரில் பென் மாறிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் கதை முடிஞ்சுது. அதனால தான் அந்த ஏலியனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னால் எதை முடியுதோ அதை பண்ணி பென்னுக்கு ஒரு சின்ன டைமை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அது அவனுக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்போ கிராப்புக்கு பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம் ரீபூட்டிங். டேய் நண்டு மூஞ்சி, இங்கே பாடுறா அப்படின்னு பென் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே 4 ஆர்ம்ஸாக மாதிரி கிராபுக்கு வந்து ஒரு பஞ்சு வைக்கிறாரு. கிராப் செதறி போகிறாரு. அந்த பேனலே பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸை வச்சு ஒரு பியர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அதை விட மாசாக இருக்குது. அப்போ பென் பார்த்தீங்கன்னா என்ன ஏலியன் மண்டையா, ரவுண்ட் டூ ரெடியா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஈக்குவலான சண்டை போடுறா. என்கிட்ட பாரு, இப்போ 4 கை இருக்கு. 4 கை இருக்கனால என்னால் இதை பண்ண முடியும். சூமோ ஸ்லாம் அப்படின்னு அந்த கிராபை 4 ஆர்ம்ஸாக மாறின பென் பார்த்தீங்கன்னா போட்டு பந்தாடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கோலனல் ரோசம் வந்து கிரவுண்ட் அங்கே பாருங்க, அங்கே 2 டார்கெட் இருக்கு, அந்த 2த்தையுமே பிடிங்க அப்படின்னு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்குறாரு. அடச்சா,
இப்போ நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது? அப்படின்னு கிராப் கூட சண்டை போட்டுட்டு இருந்த பென் ஒரு நிமிஷம் நின்று பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஆர்வியில் இருந்த கிராண்ட்பாவும் பென்னு பேசிக்கிறாங்க. குவெண்டலின், பென் வந்து ரொம்ப லக்கியான பையன் நினைக்கிறேன். ஏன்னா அவன் என் கிராண்ட்சனாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவன் தப்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில பட்டன்ஸை கிளிக் பண்ணுறாரு. அப்போது அந்த ஆர்வியோட டாப் ரூஃபில் இருக்கிற சில கன்ஸ்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. கர்னல் ரோசம் இன்கமிங். நானும் பார்த்தேன் சோல்ஜர், ஆனால் இது எனிமியோட வேலை கிடையாது. இது ஏதோ ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. கர்னல், என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு கிராண்ட்பா மேக்ஸ் ஃபயர் பண்ண அந்த ஸ்மோக் பாம்ஸ் வந்து அந்த ஏரியாவே கவர் பண்ணிடுச்சு. சார், அந்த டார்கெட்ஸ். எனக்கு தெரியும் டேமிட், நாம் இங்கே நினச்சதை விட நிறைய விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்ல. ஆனால் யாரும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க அண்ட் அவங்க நமக்கு எதிராகவும் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்விக்குள்ளே குவென்னும் கிராண்ட்பாவும் என்ன நடக்குதுன்னு கர்னல் ரோசம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப தூரம் போயிருப்போம். கவலைப்படாத, இந்த ரஸ் பக்கெட் இன்னும் பல காலத்துக்கு தாங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குவென் அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே பென்? அப்படின்னு குவென் சொல்கிறாங்க. அப்போது பென்னு பார்த்தீங்கன்னா ஏய், என்னையா பார்க்குற? நான் தான் இங்கே வந்து குழம்பி போயிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் டைம் அவுட் ஆகி மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கே பென் மாறுறாரு. சே, இந்த சம்மர் ரொம்ப மோசமாக போகுது. ஓ கசின், நீ ஓகே தானே? அப்படி தான் நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகின பென் டயர்டில் கீழே படுத்திருக்காரு. அப்போது கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிட்டு ஹாராக ஃபார்ம் பண்ணுறாருங்க. அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் அந்த மிலிட்ரி பேஸில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் காட்டுறாங்க. சார், நம்ம சர்ச் டீம் வந்து பெரிமீட்டர் தாண்டியும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி சர்வேலன்ஸ் சிஸ்டமும் இன்னும் ஆஃப்லைனில் தான் இருக்குது. அதையும் வந்து என்னென்னு பார்த்துட்டு இருக்காங்க சார். எனக்கு இது ஒன்றும் சர்ப்ரைஸாக இல்லை. அவங்க நம்மளை நல்லாவே ஏமாற்றிருக்காங்க. வந்தவங்க அவங்களோட தடயம் எதுவும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நல்லா ப்ரிப்பேர்டாகவே வந்திருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான லாஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ அடி வாங்கி கீழே கிடக்கிற அந்த கிராபை காட்டுறாங்க. போனவங்க நமக்காக ஒரு பரிசை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. கிளீனிங் இட், கீழே இறங்கி இந்த ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணுங்க. ஒரு வழியாக நமக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். ஏற்றுக்க முடியலனாலும் மனித குலம் ஒரு புது எறால வந்து என்டர் ஆயிடுச்சு. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இது நம்மளை எங்கே கொட்டி போய் விட போகுது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வில்கேக்ஸோட ஷிப்பை காட்டுறாங்க. ஆல்மைட்டி அலர்ட், டேட்டா சென்டர் ஹேஸ் ரிசீவ்ட் அன் அப்டேட் அப்படின்னு ஒரு சிக்னல் வருது. அது எதை பற்றி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராபுக்கிட்ட இருந்து வந்திருக்கு. கிராப் வந்து அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிட்டான். ஆனால் அவனோட பயோ சிக்னல் மொத்தமாக காணாமல் போயிடுச்சு. லாங் ரேஞ்ச் சென்சர்ஸ் எல்லாமே இன்னும் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போது வில்காக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ கிராப் அந்த வெப்பனை திருப்பி கொண்டு வர மிஷினில் ஃபெயில் ஆயிட்டான். அதனாலேயே இந்த தகவலை கேட்கறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எப்படி ஒரு பின்தங்கிய கிரகத்தில் இருக்க கீழ்த்தரமான ஒரு உயிரினம் சைபர்நெட்டிக்கலி என்ஹான்ஸ்டான பைசிஸ் ப்ரீமன்னன் தாங்குற அளவுக்கு இருக்காங்களா? ஒருவேளை நான் அந்த கிரகத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிரகத்து மேலே இந்த மொத்த அட்டென்ஷன் கொடுக்கணும் போல் இருக்கு. அந்த கிரகத்தில் இருக்கவங்க இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க காஸ்மிக்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு, வில்கேக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட ஷிப்பு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கிரகத்தை சுக்கு நூறாக அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதோட இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போசா வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நோட்டோட இந்த இஷ்யூவை வந்து முடிக்கிறாங்க மொத்தமாக. இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸே வந்து ஐ டூ இட் பை மை செல்ஃப் அப்படின்னு தானோஸ் மாதிரி இறங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இப்போதைக்கு அவர் உள்ளே வரமாட்டார். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஹிட்மேனை தான் வந்து அனுப்ப போகிறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இஷ்யூ முடிஞ்சுது. இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு கரெக்டாக வந்து சேரும். ஸோ டாடா பாய். Until we meet again.